வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டபி தமிழா. இந்த வீடியோல போட்டோஷாப் யூஸ் பண்ணி இது மாதிரி டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லித்தரேன். நீங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். A4 சைஸ்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் மேலே பிரிண்ட் கிளிக் பண்ணி இதில் A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2025. தென் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கிரியேட் கொடுத்துக்கிறேன். இந்த டியூட்டோரியலுக்கு நான் யூஸ் பண்ணுற போர்ட்ரேட் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இந்த டியூட்டோரியல் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போர்ட்ரேட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+T ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்தோடனே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன் டாப்பில். அண்ட் இதை பொசிஷன் பண்ணி கரெக்டாக எனக்கு வந்து இவ்வளோ வந்தால் போதும். எனக்கு ஹெட்டு மட்டும்தான் வேணும் மெயினாக, அண்ட் ஷோல்டர் இருந்தால் போதும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி அகைன் பொசிஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளோட சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. தென் ஜஸ்ட் உள்ளார செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் மாஸ்க் ஆகிடும். ஸோ இப்போ என்னோட லேண்ட்ஸ்கேப் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் என்ட்ரு கொடுக்காம ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ட்ரீ எல்லாமே எனக்கு வந்து இங்கே ஹெட்டில் வர மாதிரி இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேண்ட்ஸ்கேப் லேயருக்கும் கீழே இருக்க போர்ட்ரேட் லேயருக்கும் இடையில கொண்டு போனீங்கன்னா உங்கள் கர்சரை இந்த மாதிரி பாக்ஸ் வித் ஏரோ சிம்பிள் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து கீழே இருக்க அந்த போர்ட்ரேட் லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும். அண்ட் இந்த லேண்ட்ஸ்கேப் லேயரோட பிளெண்ட் மோட வந்து ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் லேயர் இமேஜ் வந்து இந்த போர்ட்ரேட் லேயரோட பிளெண்ட் ஆகிடும் இந்த மாதிரி. அடுத்து வந்து இந்த போர்ட்ரேட்டோட ஷர்ட்டு அண்ட் இந்த பியர்டு கிட்ட இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லேண்ட்ஸ்கேப் லேயரை மைல்டாக ஹைட் பண்ணி பார்ப்போம் டார்க் ஆகுதான்னு. அப்படி இல்லைனா லெவல்ஸ் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் லேயரில் கிளிக் ஆகிருக்கணும். தென் மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் மாஸ்க் கிரியேட் ஆகிடும். அண்ட் ஒயிட் மாஸ்கில் என்னென்னலாம் பிளாக்ல நம்ம பெயிண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ஹைட் ஆகும். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி 100% இருக்கட்டும். ஃப்ளோ 35 கிட்ட வச்சுக்கலாம். தென் இப்போ நான் பெயிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷர்ட் கலர் தெளிவாக இருக்குது. நமக்கு இன்னும் டார்க்காக வரணும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு டாப்பில் ஒரு லெவல்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு அதையுமே வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ லெவல்ஸ் லேயரில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லைடர் இருக்கும். இதில் வந்து சென்டர் ஸ்லைடரை லைட்டாக ரைட்டில் கொண்டு போங்க. ஸோ உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு இந்த இடத்துல டார்க் ஆகும். மீதி எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இதெல்லாம் நம்ம ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஷர்ட் மட்டும்தான் இந்தளவு டார்க் போதும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸ் லேயரோட மாஸ்க் இருக்குல்ல அதில் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக்ல ஃபில் பண்ணனால ஃபுல்லாகவே ஹைட் ஆயிரும். இப்போ இதில் என்னென்னலாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ண போகிறோமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். ஆல்ரெடி மாஸ்கிங் பற்றி ஃபோட்டோஷாப்பில் இருக்க எல்லா டைப் ஆஃப் மாஸ்கிங் பற்றி டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிளாக் மாஸ்கில் கிளிக் பண்ணிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைல்டாக அதே மாதிரி ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க்கன் கிடைக்குது. நல்லா டார்க்காக வரணும். நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும்தான் இந்த இடத்துல, அதாவது அதிகமாக டார்க் வேணும்னா அந்த இடத்துல மட்டும் இதை ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பியர்டில் கொஞ்சம் அண்ட் இன்னும் கொஞ்சம் டார்க்கன் வேணும்னா நம்ம லெவல்ஸ் லேயரை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எங்கெங்கெல்லாம் லெவல்ஸ் லேயரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் லேயர் இருக்குல்ல அதோட மாஸ்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இது ஒயிட் மாஸ்க்காக இருக்குது. ஸோ பிளாக்ல என்ன பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் ஹைட் ஆகும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஃப்ளோ நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ வந்து ஒரு 3% மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி 100% இருக்கட்டும். ஃப்ளோ 3% வச்சுட்டு ப்ரெசைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. ரொம்ப மைல்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம். இந்த இடத்துல மேலே பெயிண்டே பண்ண வேணாம் ஃபோர்ஹெட்டில். ஏன்னா இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு இந்த இடத்துல க்ரோப் இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அந்த இடத்த கம்ப்ளீட்டாக விட்டுருவோம். விட்டுட்டு லைட்டாக ஃபேஸ் மட்டும் மைல்டாக ரிவீல் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருச்சு. ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சொன்னல இந்த ஃபோர்ஹெட்டை ஓப்பன் பண்ணி விடணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா போர்ட்ரேட் இருக்குல்ல, போர்ட்ரேட்டோட மாஸ்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்க் என்ன கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அதில் ஒயிட் கலர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் வந்து தான் இந்த போர்ட்ரேட். இந்த இடத்துல நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் எரேஸ் ஆகும். ஸோ நான் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். தென் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன்.
ப்ரெஷ் சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட். ப்ரெஷ் சைஸை மைல்டாக இங்கே பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் பண்ணி லைட்டாக அந்த ஹெட்டை பிரேக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல க்ரோ பறக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஓகே, அது நமக்கு ஈஸியான வேலை தான், கடைசியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் லேயர் பார்த்தீங்கன்னா கலரில் இருக்குது. இதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த போர்ட்ரேட் லேயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் கிரியேட் பண்ணணும். ஸோ போர்ட்ரேட் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன், கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன், தென் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதையுமே கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளிப்பிங் மாஸ்க்லாம் இருக்குது, அதனால் இங்கே கிரியேட் பண்ணவும் நம்ம கிளிப்பிங் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ இதை நான் ஹைட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு இது தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டார்க் அண்ட் வேணும், எவ்வளோ ஒயிட் அண்ட் வேணும், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதி லேயரை ஆன் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம A4 ஷீட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் லேயர் வந்திருக்கும், அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஐட்ராப்பர் டூல் வரும் உங்களுக்கு. சாலிட் கலர் கிளிக் பண்ணோன்னே இதில் இந்த பேல் எல்லோ, இந்த மாதிரி ஆரஞ்சு, இந்த கலர் பிக் பண்ணிக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் பிக் பண்ணால் தான் நமக்கு இந்த இடத்துல ஹெட்டை வந்து பிரேக் பண்ணோம்ல, ஸோ இது வந்து அப்படியே ஃபேட் ஆகி வரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போர்ட்ரேட் இமேஜ் இருக்குல்ல, அதோட மாஸ்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷில் எடுத்துக்கலாம். ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரீயை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு இப்படி பல்ப் ஷேப்பில் இருக்குல்ல இந்த ஹெட்டு, இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இல்லை பிளெண்டு. ஸோ ட்ரீயை லைட்டாக ரிவீல் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து 100% இருக்கட்டும். ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 68 or 70 கிட்ட வச்சுக்கலாம். தென் இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இதோட நிறுத்திக்கிட்டு இப்போ ப்ரஷ் வந்து இவ்வளோ நம்ம சாஃப்ட் ரவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஹார்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் இப்போ பிளாக் ஆகிடும், ஒயிட்லேருந்து பிளாக்காக ஸ்வாப் ஆகிடும். ஸோ இப்போ ஹார்ட் ரவுண்ட் எதுக்குன்னா, இந்த மாதிரி நம்ம ஹெட்டோட ஷேப்பை கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ இங்கே வருது, நெக் வருதுங்களா, நெக்கை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளார கொண்டு வந்து எப்படி இதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி சரியாக ஃபிக்ஸ் பண்ணாத இடம் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு இது ரொம்ப ஹார்டாக எரேஸ் பண்ணோம், சாஃப்டாக எரேஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நான் மைல்டாக பெயிண்ட் பண்ணி என்னோடய இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ரோ பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இதை கம்ப்ளீட்டாக டாப்பில் போட்டுக்கலாம். தென் Ctrl T ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோட சைஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்போ அதே ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ்லேயே இருக்கட்டும், சாஃப்ட் ரவுண்டாக மாற்றாதீங்க. பிகாஸ் நமக்கு ஒரு சில க்ரோ நமக்கு தேவையில்லை, எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரோ PNG இருக்குல்ல, இதுக்கு ஒரு மாஸ்க் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கலாம். தென் ப்ரஷ் சைஸை ரெடியூஸ் பண்ணி இந்த பஞ்ச் ஆஃப் க்ரோஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இது தேவையில்லை, ஸோ இதையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். டேரக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் மாறி போகிற மாதிரி இருக்கோ அதெல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கிளிப்பிங் மாஸ்க்லாம் இந்த க்ரோ லேயரை போட்டோன்னே நமக்கு அன்கிளிப் ஆகிடுச்சு போல். ஸோ எல்லாத்தையும் அகைன் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதோட நம்ம டிசைன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம கலர் கிரேட் தான் பண்ணணும் இதை ஓவராலாகவே. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்கப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன கலரில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ வின்டர் தீம், வார்ம் தீம் இதெல்லாம் கொடுத்து இதில் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும். ஸோ நான் இதில் என்ன செட் பண்ணலான்னு இருக்கேன்னா, foggy night .3dl இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் எனக்கு சூட் ஆகும்னு தோணுது. இது செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மைல்டாக ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அவுட்புட் நல்லாயிருக்கு. அண்ட் இன்னும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா டாப் லேயரில் கிளிக் பண்ணிட்டு Ctrl Shift Alt E கொடுத்துக்கோங்க. பட் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை பண்ணால் தான் உங்களோட கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் ஆகும். இதை இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம பண்ண போகிற அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் எடிட்டபிளாக வரும். தென் ஃபில்டரில் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த டாப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போஷர் தேவையில்லை. அண்ட் கான்ட்ராஸ்ட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் டீட்டெயில் கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு அண்ட் ஹைலைட்ஸ்லாம், ஷேடோஸ் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டிஹேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் நம்மளோட கான்ட்ராஸ்ட்டை டிசைட் பண்ணுறது. ஸோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். அண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கான்ட்ராஸ்ட் எந்தளவுக்கு பூஸ்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒப்பாசிட்டியும் மைல்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேயரை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிருந்தோம். அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ்னு ஒரு லேயர் வந்துடும். இது எடிட்டபிளாக வந்துடும், கேமரா ஃபில்டர். ஸோ அந்த கேமரா ஃபில்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் மோடை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நார்மல், டிசால்வ் எது வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது சூட் ஆகுதோ செட் பண்ணிக்கோங்க.
ஸோ சாஃப்ட் லைட் எனக்கு செட் ஆகுது. சாஃப்ட் லைட் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓவரால் இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபோட்டோஷாப் பிகினர் கிளாஸஸ், இல்லுஸ்ட்ரேட் பிகினர் கிளாஸஸ், இன்டிசைன் பிகினர் கிளாஸஸ் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.